டெஸ்லா அவருடைய 369 அப்படிங்கிற டைமென்ஷன் இந்த உலகத்துல என்ன ஒரு மேஜிக் பண்ணது. அப்போ 369 அப்படிங்கிற விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிறது இந்த 369ங்கிறது தான். உங்க எண்கள்லயே பவரான எண்கள். 3ங்கிறத ஞான சக்தி, 6ங்கிறது இச்சா சக்தி, 9ங்கிறது கிரியா சக்தின்னு இது பண்ணாங்க. நாம எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஜாதக கட்டணங்கிறத 3 9க்கு கொடுத்து டைம்ங்கிற காலத்துக்கு இங்க 6 கொடுத்துட்டான். ஏன்னா அடுத்தவங்களோட ஃப்ரீக்வன்சியால் ஜாயின் பண்ணணும். அப்போ டைம், எந்த டைமை யூஸ் பண்ணி நாம ஒரு காரியத்தை செய்யறது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ KR சரவணன். பிரபஞ்ச உண்மையை இந்த உலகத்திற்கு உணர்த்திய ஒரு மாபெரும் அறிஞர் டெஸ்லா, அவரை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அவருடைய 369 அப்படிங்கிற டைமென்ஷன் இந்த உலகத்தில் என்ன ஒரு மேஜிக் பண்ணது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். எல்லாருக்கும் டெஸ்லான்னு எலான் மாஸ்கோடைய டெஸ்லா கம்பெனி தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு அவர் தானே ஃபீல்டில் இருக்காரு. ஆனால் 17 18ஆம் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான புரட்சியும் தொழில் புரட்சியும் ஏற்பட்டது ஐன்ஸ்டீன் காலம். அப்போ தான் ஐன்ஸ்டீனு, தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த டெஸ்லா, நிக்கோலா டெஸ்லா இவங்கெல்லாம் சமகாலத்தவராக இருந்து அருமையான கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு கொடுத்த காலகட்டம் அந்த காலகட்டம். இதுல டெஸ்லாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் 80% பொருள்கள் அவரால் தான் இயங்குது. அவர் தான் நிக்கோலா டெஸ்லா. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்லாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் 1856 பிறந்தவர். ஆஸ்திரியாவில் பிறந்து அமெரிக்காவுக்கு போனவர். இதுல தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காரு இல்லையா, அவருடைய கம்பெனியில வேலையாளாக சேர்ந்தவர் தான், ஒரு விஞ்ஞானியாக சேர்ந்தவர் தான் இந்த நிக்கோலாஸ் டெஸ்லா. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவருடைய நிறுவனத்துல அநேக விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியால தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் அவருக்கு 1000க்கும் மேற்பட்ட பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்போ அவருடைய குண்டு பல்பு நாம சொல்றோம் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருன்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே பல்பை 2 பேரு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல டங்ஸ்டன் நிலையை வச்சு புது முயற்சிகளா பண்ணி அதுல வெற்றி பெற்றவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த மாதிரி அநேக முயற்சிகளை அவர் பண்ணியிருக்காரு. சரி, அப்படி அவருடைய கம்பெனியில தான் இந்த டெஸ்லா ஒர்க் பண்ண போனாரு. அப்படி போகும்போது தான் அப்ப இருந்ததுதான் டிசி கரண்ட், டைரக்ட் கரண்ட்ங்கிற ஒரு விஷயம். இந்த டைரக்ட் கரண்ட் தான் அந்த காலத்துல எல்லாருக்கும் பயன்பாட்டுல இருந்தது. ஆனா அது நிறைய இடங்களுக்கு கொண்டு போக முடியல. மின்கம்பிகள் மூலியமாவோ இதை பெரிய லெவல்ல கொண்டு போக முடியல. அதனால கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன டைம்ல இருந்தது. அந்த டைம்ல தான் அந்த நிக்கோலாஸ் டெஸ்லா ஏசி கரண்ட்டுங்கிற, ஆல்டர்னேட் கரண்ட்டுங்கிற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நாம 3 பேஸ் லைன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆல்டர்னேட் கரண்ட், அதுதான் ஏசி கரண்ட். அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சவரே நிக்கோலாஸ் டெஸ்லா தான். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு உலகத்துல அத்தனை பேருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் 80% சொன்னேன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா? கரண்ட் இல்லாத வீடு எந்த வீடு இருக்கு? எல்லாமே ஏசி கரண்ட் தான். இந்த ரிமோட்டுங்கிறத 1890லயே அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். அதே மாதிரி ரேடியோவை மார்க்கோனி கண்டுபிடிச்சாரு நமக்கு தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் 95% கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். இந்த நீர் மின்சாரத்துல கரண்ட் எடுக்கிற விஷயத்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்கிற நயாகரா நீர்வீழ்ச்சியில முதல்ல கரண்ட் எடுத்தவர் நம்ம டெஸ்லா தான். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வீட்டில் மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் எதுல சுத்துதுங்க? காயில்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த காயிலை கண்டுபிடிச்சவரை டெஸ்லா தாங்க. சரிங்க, இதுக்கும் எண்கணிதத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பதிவில் பார்க்க போறோம். இவருடைய 369 அப்படிங்கிற டைமென்ஷன் பத்தியும் நாம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த உலகம் இயங்குறதே டபுளிங் தியரியினால தான் இயங்கிட்டு இருக்குது. விண்ணிலிருந்து காற்றாச்சு, காற்றிலிருந்து நீராச்சு, நீர்லிருந்து நெருப்பாச்சு, நெருப்புல பூமியாச்சு. இந்த மாதிரி தான் உலகம் டபுளிங் பேட்டர்ன்ல ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து ஒரு உயிர் இன்னொரு உயிரோடு இணைந்து நாம உருவாக்கம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி உருவாக்கம் நடக்கிறதுல தான் நம்மளுடைய டெஸ்லாவுடைய கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்கள் டபுளிங் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால நாம அதனுடைய பேட்டர்னை இப்போ நம்ம போடலாம். 1 1லிருந்து 2 ஆச்சு, 2லிருந்து டபுள் அப்படியே 4 ஆச்சு,
4லிருந்து 8, 8லிருந்து 16, 16லிருந்து 32, 32லிருந்து 64, 64லிருந்து 128, 128லிருந்து 256, 256லிருந்து 512, அதுக்கப்புறம் 1024. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இப்படி டபுளிங் தியரி மூலம் தான் உலகம் இயங்கிட்டு இருக்குது. அப்படி இயங்கிட்டு இருக்கிறதுல எப்படி போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு அப்படியே பாத்தீங்கன்னா ஒன்னு அப்படியே தான் இருக்கும். அதை எடுத்து நாம யூஸ் பண்ணும்போது ஒன்னு அப்படியே இருக்கு. 2 அப்படியே எடுக்கலாம், 4ங்கிறது அப்படியே வந்துடுது, அதுக்கப்புறம் 8ங்கிறது அப்படியே இருக்கு. இந்த 16ங்கிறது 6 1 சேர்ந்து 7ஆக மாறுது. 32ங்கிறதுல 3 2 சேர்ந்து 5ஆக மாறுது. அடுத்தது 6 4 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1ஆக மாறும். அதுக்கப்புறம் இதனுடைய டபுள் 128, 8 2 10 11, 11ன்னா 2, இது 2ஆக மாறுது. அதுக்கு பாத்தீங்கன்னா 256, இதை நாம கூட்டினோம்னா 5 6 11 2 13, அப்போ 4ஆக மாறுது. அதுக்கப்புறம் 5 1 6 2 8, 8ன்னா அப்படியே போட்டு 518. அதுக்கப்புறம் 2 4 6 1 7. இந்த எண்களை நாம எந்த தன்மையில் இருக்குன்னு, எந்த பேட்டர்ன்ல இருக்குன்னு நாம் பார்க்கும்போது டபுளிங் பேட்டர்ன்ல இந்த வரிசையில தான் இருக்கும். இப்ப பாருங்க, 1 4 1 2 4 8 7 5 இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி என்ன வந்திருக்கு பாருங்க, திரும்பியும் 1 இங்க வந்திருக்கா, திரும்பியும் 1 இங்க வந்துருதா, இந்த 2 அப்படியே வந்துருச்சா, 4 அப்படியே வந்துருச்சா, 8 இப்படியே வருதா, அதுக்கப்புறம் 7 வருதா, அதுக்கு அடுத்தது போட்டாலும் அப்படியே 5 வரும். அப்போ இந்த பேட்டர்ன்ல மட்டும்தான் அப்படியே டபுளிங் தியரி போயிட்டு இருக்கும். என்ன பேட்டர்ன் இது? 1 2 4 8 7 5 இதுலதான் திரும்ப 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 நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுல எந்த எண்கள் என்ன இல்லைன்னு பாருங்க. 3 1 2க்கு அப்புறம் இங்க 3 இல்ல, 4 4 இருக்கு, 5 இருக்கு, அதுக்கப்புறம் 6 இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 இல்ல. இந்த 6 எண்கள் மட்டுமே திரும்ப திரும்ப இந்த டபுளிங் தியரியில போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்படித்தான் இயங்கிட்டு இருக்குது. அப்படி இயங்குதுன்னா இது ஒரு என்ன மாதிரி இயக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த ஒரு ரவுண்டுக்குள்ள, ஏன்னா எந்த ஒரு இது இருந்தாலும் பேட்டர்னுங்கன்னு வரும்போது நம்ம ரவுண்ட் ஃபேஸ்ல தான் வரும். உலகம் எல்லாமே உருண்டைதான். சரிங்களா? இதுல இருந்து தான் ஒண்ணு உருவாகுது. அப்போ நாம இந்த பேட்டர்னை நாம இந்த ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம அடக்கும் போது 1லிருந்து 2க்கு போகுது, 2லிருந்து 4க்கு வருது, 1லிருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து 8, 4லிருந்து 8, 8லிருந்து 7, 7லிருந்து 5. இப்படி 5 முடிஞ்ச உடனே திரும்பி 1, 5 முடிஞ்ச உடனே திரும்பி 1, அப்ப திரும்பி இங்க 1 ஜாயிண்ட் ஆகும். இப்படிதான் இந்த இயக்கம் இப்படிதான் 1லிருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து 8, 8லிருந்து 7, 7லிருந்து 5, 5லிருந்து திரும்பி 1. இப்படிதான் மீண்டும் மீண்டும் இந்த இயக்கம் எப்படி நடந்துட்டு இருக்கும். இதுதான் பிரபஞ்ச தத்துவம், இதுதான் இன்ஃபினிட்டி. இப்ப பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கும், இந்த மாதிரிதான் இந்த பேட்டர்ன்ல இந்த வடிவத்துலதான் இருக்கும். இப்படிதான் மீண்டும் 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 உலக இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டபுளிங் தியரி இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3 விடுபட்டு இருக்கு, 6 விடுபட்டு 9 இருக்கு. அப்போ இந்த விடுபட்ட எண்களை ஒரு இதா அமைக்கும் போது, ஒரு பேட்டர்னா அமைக்கும் போது அது எப்படி வருதுன்னு பாருங்க. 3 3லிருந்து டபுளிங் தியரி 6, 6 6 12, 12லிருந்து 12 12 24, 24 48, 48ன்னா 96 இல்லைங்களா? இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இதை அப்படியே எடுத்துக்குவோம். 3 3 6 அப்படியே வருது. இப்போ 12ன்னா அது 3ஆ மாறுது, 24ன்னா 4 2 6, 48ன்னா 8 4 12, 12ன்னா 3, 96 9 6 15ன்னா 6. அப்ப இங்க பாருங்க, 3 6 3 6 3 6 இதே பேட்டர்ன்ல தான் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கு. 3 6 3 6 3 6. அப்போ
அடுத்த ஒரு பேட்டர்ன் நமக்கு எப்படி செயல்படுதுன்னா 3 6க்குள்ளார ஒரு லிங்க். அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கம் இது பிரபஞ்ச இயக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கள் ஒரு வடிவத்துல செயல்படுது. அந்த வடிவத்துல இந்த குறிப்பிட்ட எண்கள் 369 அதான் அவருடைய இது 369. இந்த 1 2 4ங்கிற இந்த சைடு 1 2 4 இந்த இயக்கத்தை 3ங்கிற எண்ணு தான் வந்து அதை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி 5 7 8 அப்படிங்கிற எண்ணை இந்த 6ங்கிற எண்ணு தான் கட்டுப்படுத்துது. இதை தான் அவர் கண்டுபிடிச்சார். சரிங்களா? இந்த 2 உடைய இயக்கத்தை 9ங்கிற இந்த எண்ணு தான் கட்டுப்படுத்துது. அப்போ 369 அப்படிங்கிற விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிறது 369 தாங்க. இந்த 369ங்கிறது தான் உங்க எண்கள்லயே வந்து பவரான எண்கள். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதைத்தான் வந்து நாம முன்னோர்கள் எனர்ஜி 3 அப்படின்னா எனர்ஜி. ஒரு இது நடக்கணும்னா என்ன நடக்கணும், என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் எனர்ஜி வேணும். அப்போ 3ங்கிறது தான் எனர்ஜி. அடுத்தது இந்த 6 அப்படிங்கிறது தான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி அடுத்தது 9 அப்படிங்கிறது தான் வைப்ரேஷன். இந்த ஆற்றலோடு தான் உலகம் இயங்கிட்டு இருக்குது. இது எண்கள் மூலியமா அப்படியே அவர் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? ஏன்னா எனர்ஜி வேணும், ஒவ்வொருத்தரும் ஈர்க்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வேணும், ஒரு அலைவரிசை வேணும். சரியா? அப்ப அந்த அலைவரிசைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வைப்ரேஷனோட தான் உலகம் இருக்கு. ஒரு பூமி வந்து சூழ்ந்தெழுக்கும் ஆற்றல்னு சொல்லுவோம், மின்காந்த ஆற்றல்னு சொல்லுவோம். பூமி அப்படியே வந்து நிக்குது. எப்படி நிக்குதுங்க? இந்த 369ஓட இதுல மெத்தட்ல தான் நிக்குது. அந்த சூழ்ந்தெழுக்கும் ஆற்றல்னு சொல்லுவோம். அது இந்த மெத்தட்ல தான் இயங்குது. ஏங்க இது அவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா? நம்ம நாடுல எல்லாம் ஒருத்தர் கண்டுபிடிக்கலையான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க தான் இதைத்தான் 3ங்கிறத ஞான சக்தி, 6ங்கிறது இச்சா சக்தி, 9ங்கிறது கிரியா சக்தின்னு இது பண்ணாங்க. நாம எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அவர் வந்து எண்கள் மூலியமா ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சாரு. நமக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த 369 தான் ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு வழிகாட்டுதலுடன் கூடிய எண். 3ங்கிற எண் வழிகாட்டுதல், இந்த 6ங்கிறது ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி ஒரு என்ன நோக்கம், ஒரு நோக்கம் நிறைவேறும்னா 9 வேணும். இந்த 3ம் இணைந்தது தான் இந்த 369ங்கிற பேட்டர்ன். இதுதான் உலக இயக்கத்துக்கூட இது. அப்போ இந்த இதை நாம கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த எண்களை வச்சு நாம நடைமுறையில கொண்டு வந்தோம்னா அதை நாம உலகத்தையே ஜெயிக்கலாம். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து ஒரு நல்ல லெவலுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. பிரபஞ்ச சக்தியோட இணையறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையறக்கூடிய இதே இதுதான் இந்த 369 தான். அப்போ 369ங்கிறது வந்து சாதாரணமா நாம எடை போடக்கூடாது. இது ஒரு அற்புதமான சக்தி. நம்ம நாட்டுல இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாதக கட்டத்துல எடுங்க, 12 கட்டமா, 27 நட்சத்திரமா, 9 கிரகமா, இதை பாருங்க. 12ன்னா 3 வந்துருச்சா, 27னா 9 வந்துருச்சா, 9ன்னா 9 வந்துருச்சா, அப்ப இங்க 3 வந்துருச்சா, ஜாதக கட்டத்திலேயே வந்துருச்சா. அதே மாதிரி டைம் எடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி, ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி, 60 நிமிஷம் சேர்ந்து 1 மணி நேரம். அப்போ அதே மாதிரி நாட்கள் 30 நாட்கள் 30, அதே மாதிரி 365 நாள். இது எதை எடுத்தீங்கனாலும் இங்க பாருங்க 6 தான் வரும், இங்க 3 தான் வரும். எல்லாமே 369ல தான் இருக்கும். எல்லாமே 369ல தான் உங்க பிரபஞ்ச இயக்கத்தையே நம்ம வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஜாதக கட்டணங்கிறத 3 9க்கு கொடுத்து டைமுங்கிற காலத்துக்கு இங்க 6 கொடுத்துட்டான். ஏன்னா அடுத்தவங்களோட ஃப்ரீக்வன்சியால் ஜாயின் பண்ணணும். அப்போ டைம், எந்த டைமை யூஸ் பண்ணி நாம ஒரு காரியத்தை செய்யறது. இது ஜாதக கட்டம். ஜாதக கட்டம் 12 இல்லைங்களா? 27 நட்சத்திரம், 9 கிரகங்களை வச்சு டைமை வச்சுதான் நாம ஜெயிக்கிறோம்.
சரிங்களா? ஜெயிக்கிறோம். அந்த உண்மைதான் இந்த 369. சரிங்களா? நாம அடுத்தடுத்த பதிவுகளில் நாம இந்த 369 எப்படி பயன்படுத்தி நம்ம ஜாதகத்தோட இணைஞ்சு பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.